ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாவக்காய் பொரியல். இது பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது. ஆனாலும் என்னுடைய சேனலில் நான் பாவக்காய் சேர்த்தே ஆகணும்னு சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் நான் ரெகுலராக சேர்ப்பேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரி, நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி வழக்கம் போல் தாளிப்பு பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க பாவக்காவை நறுக்கி கல்லுப்பு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளின்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் வேகினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி மஞ்சள் பொடியும் சேர்த்து மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றல, தண்ணி தான் தெளிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆவிலேயே அது வேகணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து வீட்டு குழம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஸோ பாவக்காவோட ஸ்லைஸ் நீங்கள் தின்னாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 நிமிஷமும், கொஞ்சம் திக்காக கட் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம், இதான் கணக்கு. ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து நல்லா தட்டி கொத்தலாக போட்டு அப்படியே ஒரு பெரட்டி இறக்கி வச்சிங்கன்னா அருமையான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி என் லஞ்ச் பாக்ஸ் என் பையனுக்கு நான் இதை தான் கொடுத்து விட்டேன். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க கொண்டு போவாங்களா?